वासिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय வாசசி இத கொஞ்சம் உருவி கொடுத்துட்டு போயேன். शुद्धाय नित्याय சரிக்கா. विश्वं विष्णुर्वषत्कारो भूतभव्य भवत्प्रभुः भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः சசி இன்னைக்கு கொஞ்சம் மாப் போட்டுருமா. உடம்பு அசதியா இருக்குக்கா, நாளைக்கு போட்டுருனேக்கா. நாளைக்கு போட்டுறியா? சரிக்கா, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்ஹவபு ஸ்ரீமான் கேசவப் புருஷோத்தமः சர்வ சிவஸ்தான விஸ்வம் விஷ்ணுர்வஷத்காரோ பூதபவ்ய பவத் சசி சொல்லுங்கக்கா. भूतात्मा இந்த அந்த சாமான் கொஞ்சம் கழுவி கொடுத்துருமா. परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां அக்கா வேலை முடிஞ்சதுக்கா. சரிம்மா. நாளைக்கு வரேங்க்கா. பெரிய இது மாதிரி லொல்லு கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, வாசசி, சாமான் ஜப்பான்ல முதல்ல ஜாக்கி கழுவி. சான் கூப்பிட்டாகோ. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். வேலை முடிஞ்சதுக்கா, வரேன். சரி போயிட்டு வா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஏம்மா ஜூலை. அங்க என்ன நடக்குது? ஒரே சத்தமா இருக்கு. அங்கே ஆண்டி பஜன் நடக்குது ஆண்டி. ஓ ஜனவரி, பிப்ரவரி. சசி மா போட்டுரு. நேத்தே நீ வீட்டுக்கு மா போடல, சரியா? சரிக்கா. அக்கா வேலை முடிஞ்சது, கிளம்புவாக்கா. சரி சசி போயிட்டு வா. அம்மா என்னம்மா நடக்குது உள்ள? பஜன் நடக்குது, வாங்க சாய்ராம். நல்லா இருக்கும், வந்து கேளுங்க. ஓ சரிம்மா, நான் அப்புறம் வரேன்.
மேஜிக். என்ன இன்னும் அம்மாவை காணோம், மணி வேற ஆகுது. சரி பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன ரிங் போதா, அம்மா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஆண்டி கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம், அம்மா இருக்காங்களான்ட்டு. இந்த பொண்ணு கால் பண்றா. ஹலோ ஹலோ ஆண்டி. சொல்லுமா. அம்மா இன்னும் கிளம்பலையா அங்கேருந்து? அவ அப்பவே கிளம்பிட்டாளேம்மா, வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சே. இன்னும் வரலையா வீட்டுக்கு? இன்னும் வரல ஆண்டி, கால் பண்ணா கூட எடுக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா பாருமா, கடைக்கு எங்கேயாச்சும் போயிருப்பா. சரி ஆண்டி. அப்பவே கிளம்பிட்டாளே, இன்னும் வீட்டுக்கு போகாம எங்க சுத்திட்டு இருக்கா? சசி நில்லு. சொல்லுங்கக்கா. நேத்து நீ வீட்டுக்கு சீக்கிரம் போலையா? உன் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணா, நீயும் ஃபோன் எடுக்கலையாமே? கொஞ்சம் வெளியில் போயிட்டு போனேங்க்கா. அப்படி எங்க வெளியில போயிட்டு போன நீ? சும்மா தான்க்கா போனேன். சொல்லு சசி, அப்படி எங்கதான் நீ போன? எங்கேயும் இல்லைக்கா, கூட்ரோட்டில் சாய்பாபா கோயில் இருக்குல்ல, அங்கே தான்க்கா போனேன். அங்க எதுக்கு சடனா போன நீ? தினைக்கும் அப்படிக்கா தான்க்கா வரேன். சாமி பாட்டெலாம் கேட்டிருந்தது வெளியே. சரி என்னன்னு பார்க்கலான்னு உள்ளே போய் உட்காந்தா நேரம் போனதே தெரியலக்கா. அங்க பஜனைலாம் நடக்குமே, அங்கயா? ஆமா, எத்தனை நாளா போற நீ அங்க? அக்கா ஏங்க்கா சிரிக்கிறீங்க? பின்ன சிரிக்காம சாமான் கழுவு போ. அக்கா ஏங்க்கா சிரிச்சிங்க? சொல்லுங்கக்கா கொஞ்சம். பின்ன உனக்கு என்ன தெரியும்னு நீ அங்க போன? எதுவும் தெரியாதாங்க்கா, ஆனால் மனசுக்கு ஏதோ நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு, அதான் போனேன். ஆனால் அங்கே சொற்பொழிவுலாம் கூட பண்ணுறாங்கக்கா. கேட்டதுக்கு ஏதோ சத்துணவு சங்கம்னு சொன்னாங்கக்கா. என்னது சத்துணவு சங்கமா? ஆளப்பாரு, அது சாதனா சங்கம். இது கூட உனக்கு தெரியல? இல்ல 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 இல்ல, அது பேரு சத் சங்கம் டி. அது ஏண்டி, அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஞானம் வேணும். உனக்கு என்ன ஞானம் இருக்குன்னு நீ அங்க போன? இல்லைக்கா, நம்ம என்ன பாடிடவா போகிறோம்? சும்மா கேட்க தானே போகிறோம். ஏண்டி, பஜனையும் சொற்பொழியும் கேட்டா மட்டும் உனக்கு என்ன ஞானம் வந்துட போகுது? அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும்டி. அது இல்லைக்கா. சரி, நீ பின்னாடி தோப்புக்கு வா, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். என்னம்மா இந்த பக்கம்? ஒருத்தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியிருக்குண்ணா, அதனால இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சரி சந்தோஷம். வரேண்ணா. வா சசி, சொல்றேன். அதோ அந்த மாட்டு சாணால்ற மூங்கில் கூட இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. சரிக்கா. இந்தாங்கக்கா. இந்த அப்படி போ, அந்த தொட்டியில போய் தண்ணி பிடிச்சிட்டு வா ஃபர்ஸ்ட். இதுலையா? ஆமா, இதுல தான்.
இதில் எப்படிக்கா தண்ணி? முதல்ல நான் என்ன சொன்னேன்னு அதை செய்வோம். அக்கா இதில் எப்படிக்கா தண்ணி நிற்கும்? சொல்றத செய் சசி ஃபர்ஸ்ட். சரிக்கா. இன்னொரு தடவை குடி சசி நீ. இன்னொரு தடவை குடி சசி. அக்கா தண்ணி நிற்கலக்கா. இதில் எப்படிக்கா தண்ணி நிற்கும்? ஐயோ ஐயோ. சரி சசி, கடைசியா ஒரு டைம் நீ ட்ரை பண்ணு, நிக்கும். இப்ப நிக்கும் பாரு. பாருங்கக்கா தண்ணி இப்போ கூட நிற்கல. ஆனதா ஆச்சு சசி, இன்னொரு டைம் எடுத்துரு. அக்கா சரி வா, அப்படி போலாம். அந்த கூட எடுத்துட்டு வா. இங்க வா சசி. இந்த கூடையை கூட இந்த கூடை மாதிரி தான் சசி நீயும். எந்த ஒரு ஞானமும் இல்லாம பஜனைக்கு போறது, சொற்பொழிவு கேட்கறது, இதெல்லாம் இந்த மூங்கில் கூடையில பிடிக்கிற தண்ணி மாதிரி தான் சசி. உன் மண்டையில நிக்காம வேஸ்டா தான் போகும். இப்போவாது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் வேலையை பாரு, உன் பிள்ளைங்களை ஒழுங்கா பாரு. என்னடி சிரிக்கிற? இப்ப கூட நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீங்கள் ஒன்று கவனிக்கலக்கா. என்னது? நான் கவனிக்கலையா? அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கூடையில் தண்ணி வேணால் நிற்காமல் இருக்கலாம். ஆனால் இத்தனை தடவை தண்ணி பிடிச்சதுல இந்த கூடை சுத்தமாச்சு பார்த்தீங்களா? என்னது? அக்கா எனக்கு கேட்குற ஞானம் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு மனசு சுத்தமாகுது, மனசு லேசான மாதிரி இருக்குக்கா. நிறைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்குதுக்கா எனக்கு. நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான்க்கா போகிறேன். சரிக்கா, வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சுது. நான் இந்த கூடையை வச்சுட்டு கிளம்புறேங்க்கா. வரேங்க்கா. சசி நில்லு. நாளைக்கு போகும்போது சொல்லு சசி, நானும் வரேன். சாய்ராம்க்கா. Bhagavan Sri Satya Sai Baba says, there is only one religion, the religion of love. There is only one caste, the caste of humanity. There is only one language, the language of the heart. There is only one God, He is omnipresent.